நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. மெதுவா. இப்போ ஓகேவா? தல. பாரு இந்த பக்கம் மேலெல்லாம் போட்டு விட்டுரு. கையெல்லாம் வெந்திருக்கு பாரு. என்னாச்சு? வெயிட் பண்ணு, அப்புறம் சொல்றேன். அம்மா யாருமா? கொஞ்சம் இரு. தெரியல. எது கேட்டாலும் தெரியல. அம்மா என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல, லேசா தீக்காயம் பட்டிருக்கு, அவ்வளவுதான். பரவாயில்ல, உட்காரு. உன் பேர் என்ன சொன்ன? வாணி மேடம். நான் அவகிட்ட கேட்டேன் விஜய். வாணி. ரொம்ப நன்றி வாணி. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு உள்ள போகலன்னா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு. நீங்க எதுவும் செய்வீங்கன்னு எதிர்பார்த்து நான் அவரை காப்பாத்தலமா. உங்களுக்கு அவர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம். என்ன வாணி, நாங்கெல்லாம் உனக்கு உறவு மாதிரி பேசுற? உறவுதாம்மா, எல்லாரும் சக மனுஷங்கன்ற உறவு. நீ அவரை காப்பாத்தினது கூட பெருசு இல்ல வாணி. ஆனா உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நெருப்புல கை வச்சிட்டியே. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவர் உயிருக்கு ஆபத்தா இருக்கும்போது காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. என் உசுரை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இந்த காயத்துக்கு மருந்து போட்டாச்சு. 2 நாள்ல இது ஆறிடும். அவருக்கு அடிபட்டிருந்தா பசியையும் தூக்கத்தையும் கூட சொல்ல முடியாத நிலைமையில அவர் இருக்காரு. வலிய கூட அவரால வெளியே சொல்ல முடியாதுல. அது எவ்வளவு கஷ்டம். நீ இங்க வந்த கொஞ்ச நேரத்துல அவரை பத்தி இவ்ளோ யோசிச்சு வச்சிருக்கிய வாணி. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க தொழில் வேலைன்னு இருக்கீங்க, அதனால பாத்திருக்க மாட்டீங்க. நாளா ஒண்ணுமே இல்லம்மா. என்னை விட நல்லவங்க எத்தனையோ பேரு நம்மள சுத்தி இருக்காங்க. நாம தான் அவங்கள கவனிக்கிறதே இல்ல. அவங்கெல்லாம் பணக்காரங்க ஏழைங்கன்னு எந்தவித பேதமும் பார்க்க மாட்டாங்க. எல்லார் மேலயும் ஒரே மாதிரி அன்பை காட்டுவாங்க. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. தீக்காயம்லாம் நாளைக்கு தான் வலி தெரியும். எனக்கு நேரமாயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் வாணி. மாதவன் மேடம், கபோர்ட்ல கேஷ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. ஓகே மேடம். மேடம், உன்னை வெறும் கையோட அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லம்மா. இந்த பணத்தை உன் செலவுக்கு வச்சுக்க. என்னம்மா பணம் கொடுக்கறாங்க, சிரிக்கிற? இந்த பணத்தை நீங்க எதுக்கு குடுக்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாமா? நீ ஒரு உதவி பண்ணிருக்க, அதுக்கு கூலியா கொடுக்கறாங்க. இது கூட தெரியாதா? திலகா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வாணி. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கொடுக்கறேன். நீங்க மறைச்சு சொல்றத அவங்க வெளிப்படையா சொன்னாங்க. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதாமா. வேலையதாமா காசு கொடுத்து செய்வாங்க. ஆனா உதவிய அன்பு கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும். நான் செஞ்சது வேலை இல்ல, உதவி. என்னை தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க எனக்கு பணம் கொடுத்தது என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னம்மா என்ன பேசுற நீ? எனக்கு தோன்றத நான் பேசுறேன். ஏன் பேசக்கூடாதா?
ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு பணம் வாங்குற நிலைமையில நான் இல்ல. சரிங்கம்மா, உள்ள என்னோட பை இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏதோ ஹெல்ப் பண்ணான்னு காசு கொடுத்தா என்ன பேச்சு பேசுறா? அதுவும் உன்கிட்ட. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கே இருக்கிற திமிரு இது. மனசுல பெரிய அன்னை தெரசான நினைப்பு. அவ உனக்கே கிளாஸ் எடுக்கிறா. ஐயாவை நல்லா பாத்துக்கங்க. எப்பவுமே அவர் கூடவே இருந்து அக்கறையா பாத்துக்கிற மாதிரி ஒரு நர்ஸ வேலைக்கு வைங்க. நான் கிளம்புறேமா. வாணி, ம். ஒரு நிமிஷம். யாரும் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதில்ல. உதவியா இருந்தாலும் நான் செஞ்சா அத வேண்டான்னு சொல்ற தைரியம் யாருக்கும் இருந்ததே இல்ல. ஆனா நீ, நான் கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்ட. மனுஷங்களை பத்தி எனக்கே கிளாஸ் எடுத்துட்ட. எவ்வளவு தைரியம் உனக்கு? அப்படி கேளு வேதா. ஏதோ ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா ரொம்ப பேசுறா. மனசுல உண்மையும் நேர்மையும் இருக்கிறவங்களுக்கு யார பார்த்தும் பயம் வராது. உங்ககிட்ட பயந்து நடுங்குறவங்க எல்லாம் உங்களால எதுவும் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களா தான் இருக்கும். எனக்கு அப்படி எந்த காரியமும் ஆக வேண்டாம். என்னம்மா நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க? ம், ஆமா. உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா செய்வியா? கேளுங்கம்மா. நீ நர்ஸ் வேலை கேட்டுதானே இங்க வந்த? ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு. ஆமாமா. நீயே அவருக்கு நர்ஸ் வேலை செய். இங்கேயே தங்கிக்க. மேடம், இவ கிராமத்துல இருந்து வந்தவ. இவ எப்படி? இவதான் இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட உயிரையே காப்பாத்திருக்கா. இவளை விட பெஸ்டா ஒரு நர்ஸ் கிடைக்கவே மாட்டா. வாணி, நீதான் இங்க வேலை செய்யணும். இத நான் உன்கிட்ட ஆர்டரா சொல்லல, அன்பாதான் சொல்றேன். ஓகே சொல்லு வாணி, அதுக்கு தானே வந்த. ஓகே சொல்லு. சரிம்மா. இனிமே உங்களை அம்மான்னு சொல்லாத. எல்லாருமே உங்களை மேடம் தான் சொல்லுவோம். நீயும் மேடம்னே சொல்லு. வேண்டாம் விஜய், அவ அம்மானே கூப்பிடட்டும். பரவாயில்ல. அம்மா, அம்மா, லக்கேஜ் வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டீங்க. அது கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது இங்கே வச்சிருங்கண்ணா, நான் எடுத்துக்கிறேன். இவ இங்க தங்குற பிளான்ல தான் வந்திருப்பா போல. கண்டிப்பா இங்க வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட வந்தியா? நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை. உன் தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாணி. மாதவன், மேடம். வாணி தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே மேடம். அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஆமா வாணி, உனக்கு கல்யாணம் இன்னும் இல்லம்மா. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். மாதவன், மேடம். வாணி, வந்த முதல் நாளே என் அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்ட. வாழ்த்துக்கள். என் அம்மா இதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவுக்கு பாராட்டினதே இல்ல. வாங்க. வாங்கம்மா, வாங்க.
இனி இதாம்மா உங்க ரூம். நீங்க இங்க தான் தங்க போறீங்க. நன்றிங்க. ஐயோ பரவாயில்லைங்க. நான் கீழே போறேன். மேடமோட ஒர்க் இருக்கு. வரேன். உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேம்மா. என் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு, சஞ்சய் கட்டின தாலியை மறைச்சுக்கிட்டு, ஒரு வேலைக்காரியா நான் இந்த வீட்டுல வாழ போறேம்மா. எனக்கு இதுல வருத்தம் எதுவும் இல்லம்மா. வேலைக்காரினாலும் நான் மாமாவை பாத்துக்கிற வேலையை தானே செய்ய போறேன். மருமகளா வந்திருந்தாலும் அதுதானே செய்வேன். எனக்கு இது சந்தோஷம்தாம்மா. கொஞ்ச நாள் தாம்மா. அத்தை வேதவல்லிக்கு நான் யாருங்கிறத புரிய வச்சு, வித்யாதான் என் மருமக, அவள மாதிரி ஒருத்தைய பார்க்கவே முடியாதுன்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சிருவேம்மா. அது வரைக்கும் உன்னையும் சஞ்சய் கட்டின தாலி நான் மறைச்சுதான் வைக்கணும். என்னை மன்னிச்சிருங்கம்மா. வாணி, நீ அரசனூர்ல தாத்தா வீட்ல தானே இருந்த? ஆமா. இங்க எதுக்கு வந்த? அதுவும் நர்ஸ்னு பொய் சொல்லி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க? நான் பொய் சொல்லலையே. நான் நர்ஸ் தான். தாத்தா வீட்ல நீ என்ன நர்ஸாவா வேலை செஞ்ச? அந்த வேலையை தான் செஞ்சேன். அவங்களுக்கு மாத்திரை குடுக்கறதுல இருந்து சரியா சாப்பாடு குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். ஆனா உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. படிப்பெண்ணு நெத்திலேயே அங்க ஒட்டி இருக்க முடியும்? பேண்ட் சட்டை போட்டிருந்தாதே படிச்சவங்கன்ட்டு நம்புவீங்களா? நீ ரொம்ப பேசுற. பதில் சொல்றது எப்படிமா ரொம்ப பேசுற மாதிரி ஆகும்? அத்தைக்கு அரசனூர்னு ஊர் பேர் எடுத்தாலே பிடிக்காது. அதுவும் தாத்தா சூரிய பிரகாசம் பேரை சொன்னா சுத்தமா பிடிக்காது. நீ அந்த வீட்ல வேலை செஞ்சேன்னு தெரிஞ்சா அத்தை என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோ, கோவப்படுவாங்களா? என்னைய வேலை விட்டு தூக்கிடுவாங்களா? ஏதோ சென்னைக்கு வந்து ஒரு 4 காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறத மேகனா. நான் அத்தை கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன் வாணி. அவங்க என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. நாங்க வேலை செஞ்சது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்வ மேகனா? நான் அரசனூருக்கு போய் தாத்தா வீட்டுல விருந்து சாப்பிட்டேன், அப்போ இவளை பார்த்தேன்னு சொல்வியா? யாரோ ஒரு பொண்ணுனா நான் அந்த வீட்டுல வேலை செஞ்சது வேதாமாக்கு பிடிக்காதுண்டா. நீ அவங்க மருமகளோட தங்கச்சி. நீ அங்க தங்கி இருந்தது தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க மேகனா? பரவாயில்ல, நீ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்ற. உன்னால மறைக்க முடியாதுண்டா, சொல்லிடு. நான் கிளம்புறேன். ஹே வாணி வாணி, நீ ஏன் பாவம் இங்க ஏதோ வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு ஆசையோட வந்திருக்க. உன் லைஃப நான் ஸ்பாயில் பண்ணுவனா? நீ உன் வேலை பாரு. நான் அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன். இப்பதான் வேதாமாக்கு உண்மையா இருக்கணும்னு சொன்ன. உண்மையாதான் இருக்கணும். இருந்தாலும் உன் கையால நான் சாப்பிட்டிருக்கேன். அதே எப்படி மறக்கிறது? அதான் நீயும் பாவம் தானே. ரொம்ப நன்றி மேகனா. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். சரி வரேன். அம்மா. எனக்கேவா?
இவளை பார்த்தா நர்ஸு வேலை செய்ய வந்த மாதிரி தெரியல மேகனா. ரொம்ப விவரமா இருக்கா. இவ வேற ஏதோ பிளான்ல வந்திருக்க மாதிரி தெரியுது. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா, இவ மோட்டிவ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? ம். ஆ வித்யா, ஏன் தாத்தா இப்படி பண்ண? என்னத்தா? ஆரம்பத்திலே நான் இங்க வர முடியாதுன்னு சொன்னேன். நீ தான் பிரசாதத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்துடலான்னு அனுப்பி வச்ச. இப்ப நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்னாச்சுதா? நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா ஒரு நல்ல பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா நான் யாருன்னே சொல்லாம என் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு இந்த வீட்லயே தங்குற மாட்டுக்கு ஆயிடுச்சு. அது உன் வீடுதா, நீ அங்கதானே இருக்கணும். அதுக்காக இப்படியா? எனக்கு இங்க என்ன வேலை கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? என்ன வேலை? ஸ்கூலுக்கே போகாதனா நர்ஸா, அதுவும் மாமாவை பாத்துக்கிற நர்ஸா. ஆத்தா, விஜய் கிட்ட உனக்கு ஏதாவது வேலை கொடுன்னு சொன்னேன் நானு. அவன் உன்ன நர்ஸா கிட்டானா? அதான பார்த்தேன். இதெல்லாம் உன் திட்டம் தானா? ஆ? ஏன் தாத்தா என்னை இப்படி மாட்டி விடுற? மாட்டி விடறதா? நிரந்தரமா உன்னை அங்க இருக்க வைக்கிறதுக்கு வழி பண்ணேன். எனக்கு அந்த வேலையை பத்தி என்ன தெரியும்? படிக்காதனா படிச்சவங்க மாதிரி எப்படி தாத்தா நடிக்கிறது? ஏதாச்சும் தப்பாச்சுன்னா அவ்வளவுதான். இத்தனை வருஷமா நீதானே எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அதே மாதிரி தாத்தா இதுல கஷ்டம் என்ன இருக்குது? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு அந்த வீட்டு மருமகளா நீ சாதிச்சிருவ. அப்புறம் உன் அத்தை என்ன சொன்னா? மனசுல உண்மையும் நேர்மையும் இருக்கிறவங்களுக்கு யார பார்த்தும் பயம் வராது. இப்ப உங்களை பார்த்து பயந்து நடுகிறவங்க எல்லாம் உங்களால எதுவும் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களா தான் இருக்கும். உள்ள போன முத நாளே வேதவள்ளிக்கே கிளாஸ் எடுத்துட்டியா? இதுக்கு தானே உன்னை நான் இங்க அனுப்பி வச்சேன். சும்மா ஏத்து விடாத தாத்தா. அது ஏதோ வேகத்துல பேசிட்டேன். உள்ளுக்குள்ள திக்கு திக்குண்டு இருக்கு. வேற ஏதாவது பொய் சொல்லிருந்தா கூட சமாளிச்சிருப்பேன். படிச்சிருக்கேன்னு பொய் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு படிச்ச சர்டிபிகேட்டை காட்டுண்டா நான் என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்கத்தா, நீ தைரியமா இரு. நீ அங்க இருந்து ஈஸியா சொல்லிடுவ, இங்க வந்து பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுத்தா. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரிதா. வாணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்ன? நீ நர்சிங் படிச்சிருக்கன்னு சொன்னல? ஆமா. அந்த சர்டிபிகேட்ஸ் காட்ட முடியுமா? நீ படிச்சிருக்க தானே? சர்டிபிகேட் காட்டு. அது ஊர்ல இருக்கு. என்ன வாணி, நீ இன்டர்வியூக்கு வந்து வேலைக்கும் சேர்ந்துட்ட, சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு வரலன்னு சொல்றியே? படிச்ச சர்டிபிகேட்ஸ பார்க்காம அத்தை யாரையும் இந்த வீட்ல வேலைக்கு வைக்க மாட்டாங்க. இப்ப கேட்கலனாலும் சீக்கிரமே உன் சர்டிபிகேட்ஸ் எங்கன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? ஊர்ல இருந்து அனுப்பி வைக்க சொல்லட்டுமா? சீக்கிரம் அனுப்ப சொல்லு. வேதா எப்ப கேட்பானே தெரியாது. சர்டிபிகேட்ஸ் வந்த உடனே என்கிட்டயும் காட்டு, நானும் அதை பார்க்கணும். ஐயோ, நான் பயந்த மாதிரியே சர்டிபிகேட் கேக்குறாங்களே. இப்ப என்ன பண்றது? அவ முழிக்கிறத பார்த்தா நர்சிங் படிச்ச மாதிரி தெரியல மேகனா. பொய் சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். பொய் சொல்லியிருந்தா அத்தையே இவ்வளவு துரத்தி விட்டுருவாங்க. பாப்போம்.
விஜய், மேடம். வாணிய வர சொல்லு. ஓகே மேடம். வாணி, உன்னை மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு? அப்பாவை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நர்ஸுக்கே படிக்கல. என்னை கேட்காம என்னை எப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. அந்த நேரத்துல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல வாணி. அவசரத்துல உளறிட்டேன். எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் எப்படி சமாளிக்கிறது? பொய் சொன்ன விஷயம் தெரிஞ்சா உன் வேலைதான் போகும். என்னை கொன்னே போட்டுருவாங்க. என்னை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். கவலைப்படாம வா. ம், எல்லாம் தாத்தாவால வந்தது. அம்மா. வா வாணி. சொல்லுங்கம்மா. இத பாரு. என்னம்மா இது? இது அப்பாவோட மெடிக்கல் ஹிஸ்டரி வாங்க. அது கவரம் மட்டும் பார்த்தேன்டா, அதான் புரியல. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, அவர் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காரு, என்ன மருந்து கொடுக்கணும், அதை எப்ப கொடுக்கணும், டயட் என்ன, எப்படி கேர் பண்ணிக்கணும்னு எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கோ. சரிங்கம்மா. எங்க போற? ரூம்ல போய் படிச்சு பாக்குறேம்மா. இங்கே படிச்சு பாரு வாணி. ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிடலாம்ல. பாரு வாணி. ம். எனக்கு தமிழே சரியா படிக்க தெரியாது. இது முழுசா இங்கிலீஷ்ல இருக்கே. ஒன்னும் புரியல. இத படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் அவரை காப்பாத்துறது? தாத்தா, என்னை வாழ அனுப்புறேன்னு சொல்லி என்னை வசமா மாட்டி விட்டுட்டியே.